எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எஸ்கியூஎல் கோட் எழுதும்போது ஒரே கொசகொசன்னு தலை சுத்துற மாதிரி இருக்கிற பெரிய பெரிய வினவல்களை பார்த்திருப்பீங்களா? அப்படிப்பட்ட சிக்கலான கோடை எப்படி ஒருத்தர் பார்த்த உடனேயே புரியற மாதிரி ரொம்ப சிம்பிளா நேர்த்தியா மாத்துறது, அத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். நம்மள பல பேர் இந்த அனுபவத்தை சந்திச்சிருப்போம். ஒரு பெரிய எஸ்கியூஎல் query முன்னாடி வந்து நிக்கும், எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுனே தெரியாது. அடேங்கப்பா இதை யார் எழுதுனதுன்னு ஒரு நிமிஷம் திகைச்சு நிப்போம் இல்லையா? அந்த மாதிரி பல லேயர் இருக்கிற கோடை மெயின்டைன் பண்றதுக்கே அது ஒரு பெரிய தலைவலி. இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க, 2 விதமான கோடு இருக்கு. இடது பக்கம் பார்க்கவே கண்ண கட்டுற மாதிரி ஒரு நெஸ்டட் query, வலது பக்கம் அதே வேலைய செய்யற ஆனா ரொம்ப நீட்டா படிக்கிறதுக்கு எளிமையா இருக்கிற ஒரு கோடு. இப்போ நீங்களே சொல்லுங்க, இதுல எதை டீபக் பண்றது சுலபம்? கண்டிப்பா வலது பக்கம் இருக்கிறது தான், இல்லையா? அந்த மாதிரி குழப்பமான queryகளுக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அதுதான் காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன்ஸ், சுருக்கமா சிடிஇன்னு சொல்லுவோம். சரி, அப்போ இந்த சிடிஇ நான் என்னது? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு தற்காலிக டேபிள், ஒரு டெம்பரரி டேபிள் மாதிரி. அதாவது நீங்க ஒரு பெரிய query எழுதும்போது அதுல ஒரு சின்ன பகுதியை மட்டும் தனியா எடுத்து அதுக்கு ஒரு பேர் கொடுத்து வச்சுக்கலாம். அந்த query முடியற வரைக்கும் நீங்க பேர் கொடுத்த அந்த பகுதியை ஒரு நிஜமான டேபிள் மாதிரியே பயன்படுத்திக்கலாம். இன்னும் நல்லா புரியணும்னா இந்த சிடிஇகளை லெகோ பிளாக்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு பிளாக்கும் ஒரு சின்ன வேலை பார்க்கும். நமக்கு தேவையான பிளாக்ஸ ஒன்னா அடுக்கி ஒரு பெரிய ஆனா ரொம்ப தெளிவான ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியும். நம்ம queryயும் அப்படிதான். சரி, பேசிட்டே இருந்தா போதுமா? வாங்க நம்ம பில்டிங் பிளாக்க, அதாவது நம்ம சிடிஇய எப்படி உருவாக்குறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஒரு சிடிஇ எழுதுறது ரொம்பவே ஈஸி. வெறும் 4 ஸ்டெப்ஸ் தான். நல்ல கவனிங்க. 1, எப்பவுமே வித் அங்கிற கீவேர்டோட தான் ஆரம்பிக்கணும். 2, நீங்க உருவாக்க போற அந்த டெம்பரரி டேபிளுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். 3, ஆஸ் அப்படின்னு போட்டு பிராக்கெட்ஸ்குள்ள உங்க சப்குவரியை எழுதணும். 4வது, கடைசியா நீங்க பேர் கொடுத்தீங்கல்ல, அதை உங்க மெயின் குவரியில ஒரு நார்மல் டேபிள் மாதிரி கூப்பிட்டு பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு உதாரணத்தை பாருங்க. வித் போட்டு நம்ம டெம்பரரி டேபிளுக்கு சிடிஇ நேம்னு பேர் கொடுக்கறோம். பிராக்கெட்ஸ்குள்ள என்ன இருக்கு? ஒரு சிம்பிள் செலக்ட் ஸ்டேட்மெண்ட். இது யோர் டேபிள்ல இருந்து நமக்கு தேவையான காலம்களை மட்டும் எடுக்குது. இப்போ நம்ம சிடிஇ நேம்ங்கிற டெம்பரரி டேபிள் ரெடி. அதுக்கு கீழே பாருங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிடிஇ நேம். எவ்ளோ சிம்பிளா அந்த டெம்பரரி டேபிள்ல இருந்து டேட்டாவை எடுக்கிறோன்னு பாத்தீங்களா? கோட் எவ்ளோ நீட்டா இருக்கு. ஓகே, பேசிக்ஸ் இப்போ நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. இப்போ இதோட அடுத்த லெவலுக்கு போகலாமா? இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா சிடிஇயை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு பாப்போம். சிடிஇயோட ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க 1 இல்ல 2, 3ன்னு எத்தனை சிடிஏ வேணும்னாலும் ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா செயின் மாதிரி கோத்துக்கிட்டே போகலாம். அதாவது முதல் சிடிஏயோட அவுட்புட்டை 2வது சிடிஇக்கு இன்புட்டா கொடுக்கலாம். நம்ம பில்டிங் பிளாக்ஸ் உதாரணத்தை எடுத்துக்கிட்டா ஒரு பிளாக் மேல இன்னொரு பிளாக் வச்சு கட்டுற மாதிரி தான் இதுவும். இந்த கோடு பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். முதல்ல கிரியேட் ஃபர்ஸ்ட்னு ஒரு சிடிஇ இருக்கு. அது முடிஞ்சதும் ஒரு கமா போட்டு அடுத்ததா கிரியேட் செகண்ட்னு இன்னொரு சிடிஏ ஆரம்பிச்சிரும். இங்கேதான் மேஜிக் இருக்கு. 2வது சிடிஇ, அதாவது கிரியேட் செகண்ட், அதோட டேட்டாவை எங்கிருந்து எடுக்குது? நம்ம முதல் சிடிஇ ஆன கிரியேட் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்குது. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா லாஜிக்கை உடைச்சு எழுதுறதுனால எவ்வளோ பெரிய சிக்கலான queryயும் ரொம்ப எளிமையா மாத்திரலாம். சரி, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சவால். ஒரு கம்பெனியோட ஆர்கனைசேஷன் சார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேனேஜர், அவருக்கு கீழே டீம் லீட், அவங்களுக்கு கீழே டெவலப்பர்ஸ், இப்படி அடுக்கடுக்கா போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஹையார்கி டேட்டாவை எப்படி query பண்றது? அதோட ஆழம் எவ்வளோன்னு நமக்கு முன்னாடியே தெரியாதே. இந்த மாதிரி சவால்களுக்கு MySQLல ஒரு பவர்ஃபுல் தீர்வு இருக்கு. அதுதான் ரிகர்சிவ் சிடிஇகள். இந்த மாதிரி மரம் மாதிரி இருக்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரை ஹேண்டில் பண்றதுக்காகவே டிசைன் பண்ண ஒரு ஸ்பெஷல் டூல் இது. இந்த கோடை பார்த்ததும் பயந்துடாதீங்க. பார்க்கத்தான் கொஞ்சம் பெருசா தெரியும், ஆனா இதோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். வித் ரிகர்சிவ்னு ஆரம்பிக்கும். இதுக்குள்ள 2 முக்கியமான பகுதி தான் இருக்கு. யூனியன் ஆல்க்கு மேல இருக்கிற பகுதி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம உதாரணத்துல மரத்தோட வேர் எதுன்னு இது சொல்லும். யூனியன் ஆல்க்கு கீழே இருக்கிற 2வது பகுதி தான் அசலான மேட்டர். அது என்ன பண்ணுனா, வேர்ல இருந்து கிளைய எடுக்கும், அப்புறம் அந்த கிளையிலேருந்து அடுத்த கிளைய எடுக்கும். இப்படியே கடைசி இலை வரைக்கும் போற வரைக்கும் இது திரும்ப திரும்ப தன்னை தானே கூப்பிட்டு வேலை செய்யும். இப்படிதான் எவ்ளோ ஆழமான ஹைரார்க்கியா இருந்தாலும் அது முழுசையும் இது அழகா கண்டுபிடிச்சு கொடுத்துடும். சரி, இப்போ சிடிஇயோட பவர் என்னன்னு ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சிருக்கும். கடைசியா இதையெல்லாம் பயன்படுத்துறதுனால நமக்கு கிடைக்க போற உண்மையான பலன்கள் என்னென்னு ஒரு தடவை பாத்தரலாம். சுருக்கமா சொல்லணும்னா 4 முக்கியமான நன்மைகள் இருக்கு.
முதல்ல உங்க query-ய படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக்கிடும். ரெண்டாவது, கோடை மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி. மூணாவது, லாஜிக்கா சின்ன சின்ன பிளாக்கா பிரிச்சு தேவைப்படும் போது திரும்பவும் பயன்படுத்தலாம். கடைசியா, சில நேரங்கள்ல இது MySQL-க்கே query-ய வேகமா எக்ஸிக்யூட் பண்ண உதவி செய்யும். சோ இது ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் தான். சரி, இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட இந்த விஷயங்களை வச்சு உங்க ப்ராஜெக்ட்ல இருக்கிற எந்த குழப்பமான query-ய முதல்ல எடுத்து ஒரு அழகான CT-யா மாத்த போறீங்க? யோசிச்சு பாருங்க.